வணக்கம் வணக்கம் மக்களை, தமிழ் சாட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாலினை கொத்தாக தூக்கியது அமலாக்கத்துறை. பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான பணங்கள் இருக்கிறதாகவும், இது பார்த்திங்க அப்படின்னா எப்படி, எங்கே, எதனால் இப்படி நடந்திருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். எதற்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கட்சி நிர்வாகம் பண்ணணும் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. இவ்வளோ பெரிய கட்சி நிர்வாகம் பண்ணுறப்ப எங்ககிட்ட இவ்வளோ பணம் இல்லைன்னா கூட எப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான தகவல்கள் வந்திருக்கு. இது ஒரு ரகசிய தகவல். எப்படியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நடக்குது, இதற்கு என்ன பண்ணணும். ஸ்டாலினுக்கே ஒரு நிலைமை வருது அப்படின்னா கட்சியை ஆட்சியை கலக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதுக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா மோடி எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கட்சி கலைக்கணும், நாம் பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்தில் நாம் முன்னாடி நிற்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான தகவல்கள் இருக்குது. இதை பற்றி நம்ம இந்த பதிவில் மிக தெளிவாக பார்க்க போகிறோம். நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, ஷேர் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான தகவல்களை நாங்கள் கொடுக்க இருக்கிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாலினை கொத்தாக தூக்கிய அமலாக்கத்துறை பார்த்திங்க அப்படின்னா பணங்கள் நிறைய வச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அமைச்சர்கள் வீட்டிலேயே பார்த்திங்க அப்படின்னா 20,000 கோடி, 30,000 கோடி, வெளிநாட்டு கரன்சிகள், 40 ஏக்கரில் வீடு, இதுமாரி பார்த்திங்க அப்படின்னா இவங்களே இவ்வளோ சொகுசாக இருக்கிறப்ப இதுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடியவங்க எவ்வளோ பணம் வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் பார்த்திங்க அப்படின்னா அமலாக்கத்துறை ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதுக்கான ரைடு பார்த்திங்க அப்படின்னா நடைபெறும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா முன்கூட்டியே இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இப்படி ரைடு நடக்க போகுது தலைவர் வீட்டில் அப்படிங்கிற மாரி. ஆனால் அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இப்போ எந்த ஒரு தகவலும் கிடையாது. ஏன்னா திடுதிப்புன்னு தான் வருவாங்க. இப்போ எல்லா விதமான தகவலையும் சேகரிச்சிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா ரைட் நடத்துவாங்க. எல்லா விதமான தகவலும் பரிமாற்றங்கள் நடக்கும். திடீர்னு எல்லாமே ஒன்று நடக்கும். அதுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சம்மன் வரத்துக்கு உண்டான வாய்ப்பும் அதிகப்படியாக இருக்குது அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காங்க. இன்னும் அதிகப்படியான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமது சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பண்ணை வீட்டில், ஸ்டாலினோட பண்ணை வீட்டில் நிறைய விதமான பணங்கள் இருக்கிறதாகவும், நகை தங்க கட்டிகளை பார்த்தீங்க அப்படின்னா வச்சிருக்கிறதாகவும், தங்கத்தை உருக்கி பார்த்திங்க அப்படின்னா தங்க கட்டிகளாக ரெடி பண்ணி அங்கே இது பண்ணுறதாகவும் தெரிய வந்திருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அமலாக்கத்துறை அங்கேயும் போய் விசாரணை நடத்தி அங்கேயும் ஒரு நல்ல பதிலை பெற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்க அப்படின்னா நெட்டிசன்கள் நினைக்கிறாங்க. அதுவும் நெட்டிசன்கள் இந்த பதிவை மிக சிறப்பாக பார்த்திங்க அப்படின்னா 1 by 1 ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே தெரியணும் பண்ணை வீட்டில் எவ்வளோ பணம் இருக்குது, என்ன ஏது. இப்போ எலெக்ஷன் வரதுனால எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா தங்கம், வெள்ளி, வைடூரியம் இது எல்லாமே வெளிவரத்துக்கு உண்டான வாய்ப்புகளும் அதிகப்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதுமாரி உடனுக்குடனே நியூஸை தெரிஞ்சுக்கணுமா, நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.